தலைக்காயத்துக்கு எப்போ நம்ம சிடி ஸ்கேன் பண்ணுவோம்? இப்போ ஒரு பேஷண்ட்டு ஓபியா கூட என்கிட்ட வருவாங்க. இப்போ நான் ஓபியில் உட்காந்துருக்கேன் சார், எனக்கு தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ஸ்கேன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், இதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குது. என்னென்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அடிபட்டவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவங்களுக்கு வந்து அந்த அடிபட்ட சமயத்தில் மயக்கம், அது ஒரு சில வினாடிகளோ இல்லை ஒரு சில நிமிடங்களோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வாந்தி வருது, அவங்களுக்கு வந்து அடிபட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை வாந்தி வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒருவேளை அடிபட்டனால மூளையில் ப்ரெஷர் அதிகமாகறனால வாந்தி, வேலை சில காரணங்களாலும் வாந்தி வரலாம். பட் வாந்தி இருந்துச்சுனாவே நம்ம அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறது நல்லது. மூணாவது, வலிப்பு. அடிபட்ட உடனே ஒரு பேஷண்ட்டுக்கு வலிப்பு வந்தாலோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வலிப்பு வந்தாவோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும். நாலாவது, அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு நியூரலாஜிக்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு கையை தூக்க முடியல, இல்லை பேச்சு வரல, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல மரத்து போகுது, ஏதோ ஒரு சிம்டம்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் பண்ணணும். அடுத்தது பெனிட்ரேட்டிங் இன்ஜுரி, ஓப்பன் இன்ஜுரின்னு சொல்லுவோம். எதுவுமே இல்லை, ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பெரிய கட்டு இன்ஜுரி, ஓப்பன் இன்ஜுரி இருக்குது, அந்த இடத்துல ஸ்கல் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து பெனிட்ரேட்டிங் இன்ஜுரி, கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காது மூக்கில் ரத்தம் வருதா அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். மூக்கில் ரத்தம் வந்துச்சுன்னா அதுவும் வந்து இந்த இடத்துல ஆன்டீரியர் ஸ்கல் பேஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம், அதனால வந்திருக்கலாம், லோக்கல் இன்ஜுரினாலே வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் ஒரு பேஷண்ட் நான் சொன்னபடி சிவியர் ஹெட் இன்ஜுரியில் வர்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணிடணும். மற்றும் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து 65 வயசுக்கு மேலே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜுரியாக இருந்தால் கூட நம்ம ஸ்கேன் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா வயசானவங்களுக்கு ட்ரிவியல் இன்ஜுரின்னு சொல்லக்கூடிய அந்த மைல்டு இன்ஜுரி கூட என்ன ஆகும்னா சில நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேஷண்ட்ஸ் ஏதாவது பிளட் தின்னர் இல்லை ஏதாவது மெடிசின்ஸ், ஏதாவது ரத்தம் முறையாக இருக்கக்கூடிய ஏதாவது மருந்துகள், இந்த எக்கோஸ்பிரின், குளோபிடோக்ரல், ஹார்ட்டுக்கு சாப்பிட்றாங்க, ஸ்ட்ரோக்குக்கு சாப்பிட்றாங்க, இல்லை இந்த ஆன்டிகொயகுலன்ட் சொல்லக்கூடிய அந்த அசிட்ரோ மாத்திரை, இல்லை வேறு ஏதாவது ரத்தம் முறையாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்கேன் பண்ணிடுறது நல்லது. பட் ஜென்ரலாக இப்போ இருக்கிற மெடிக்கல் லீகல் ப்ராப்ளத்துக்கு ஒரு பேஷண்ட் வந்து தலையில் அடிபடுறதுன்னு வந்தாவே அந்த பேஷண்ட் வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு ஸ்கேன் பண்ணிடுங்க. ஏன்னா அவரே கேட்கும்போது நீங்கள் ஸ்கேனை மறுத்து வேறு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட அது தவறாயிடும். அதனால் ஸ்கேன் பண்ணுறது டாக்டரோட விருப்பம்தான். உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாலும் இல்லை பேஷண்ட்ஸே வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணிடுங்கன்னு சொன்னாலும் ஸ்கேன் பண்ணிடுறது நல்லது. ஸோ நரம்பு டாக்டர் எப்போ வந்து உள்ளே வந்து பார்ப்பார்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிபடுறவருக்கு வந்து தலையில் மட்டும் காயம் ஏற்படாது. நான் சொன்னபடி அவருக்கு வந்து கழுத்தில் காயம் ஏற்படலாம், நுரையீரலில் காயம் ஏற்படலாம், வயிற்றில் காயம் ஏற்படலாம், கை காலில் ஃப்ராக்சர்ஸ் ஏற்படலாம். ஸோ எப்பயுமே ட்ராமாவை ட்ரீட் பண்ணுறது வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் தான். அவங்களுக்கு வந்து இப்போ இஎன்டி டாக்டர் முகத்தில் மூக்குலையோ இல்லை இந்த சைனசஸ்லையோ அடிபட்டுச்சுன்னா இஎன்டி டாக்டர் வந்து பார்ப்பாங்க. இல்லை பற்கல்லையோ இல்லை வேற எங்கேயாவது உள்பக்கம் வாயில் அடிபட்டுருந்துச்சுன்னா ஃபேஷியோ மேக்ஸிலரி சர்ஜன் வந்து பார்ப்பாங்க. இல்லை கண்ணில் அடிபட்டுருந்துச்சுன்னா ஆக்லோபிளாஸ்டிக் இல்லைன்னா கண் டாக்டர் வந்து பார்ப்பாங்க. அது மாதிரி அடிபடுறவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறது ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ். நம்ம செஸ்ட்லேயோ இல்லை வயிற்றுலையோ இல்லை கை காலில் ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அது வெளியிலேயே நமக்கு தெரியும், அதை நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். பட் நரம்பு டாக்டர் உள்ளே வராருன்னா கண்டிப்பாக மூளையில் அடிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா காயங்களை விட தலைக்காயம்னு சொல்லக்கூடிய அந்த மூளையில் ஏற்படுற காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நரம்பு டாக்டர் எப்போ உள்ளே வருவார்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி மயக்கம் வந்தது, எல்ஓசின்னு சொல்லக்கூடிய லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், மயக்கம் வந்திருந்தாவோ, இல்லை அவருக்கு வாந்தி வந்திருந்தாவோ, இல்லை காது மூக்கில் ரத்தம் வந்திருந்தாவோ, இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் வந்திருந்தாவோ, இல்லை ஓப்பன் இன்ஜுரி இல்லை பெனிட்ரேட்டிங் இன்ஜுரி வந்திருந்தாவோ, இல்லை அந்த பேஷண்ட்டு அட்மிட் ஆகி ஒரு அரைகுறை மயக்கத்தோடு அட்மிட் ஆகி அவர் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் அவரோட நினைவு நார்மலுக்கு வரலைன்னாவோ நம்ம வந்து நரம்பு டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து என்ன ப்ரோட்டோகால் படி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அடிபடுறதுல என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம், எப்போ சிடி ஸ்கேன் பண்ணணும்னு பார்த்தோம், எப்போ நரம்பு டாக்டர் பார்க்கணும், எப்போ மற்ற டாக்டர் பார்க்கணுன்னு பார்த்தோம். இது வந்து ஒரு டீம் ஆஃப் அப்ரோச்சுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது தனிப்பட்ட தலைக்காயத்துக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுங்கிறத இனி வரும் பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தலைக்காயத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. தலைக்காயம் வந்து இன்னமும் இந்த ஃபீல்டில் 20 வருஷம் நான் இருந்தாலும் எந்த பேஷண்ட்டு எப்போ மோசமாவாங்க, எந்த பேஷண்ட்டு எப்போ நல்லாவாங்கன்னு எனக்கே தெரியாது. இந்த பேஷண்ட்டை நல்லாயிருவாருன்னு நான் பேஷண்ட்டை அட்டெண்டர்கிட்ட சொல்லிட்டு போவேன். ஆனால் 1 மணி நேரத்தில் அந்த பேஷண்ட் மோசமாயிட்டாங்கன்னு எனக்கு ஃபோன் வரும்.
அதே மாதிரி இந்த பேஷண்ட்டை காப்பாற்றவே முடியாதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் 2 நாளில் அந்த பேஷண்ட் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அதனால தலைக்காயத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் என்ன முடிவெடுக்கிறாரோ, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரோ, அதுக்கு அட்டெண்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் ஆகிய நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இந்த ட்ரீட்மெண்ட் முழுமையடையும். இது ஒரு டாக்டர் பார்க்குற விஷயம் கிடையாது, நிறைய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பார்க்குற விஷயம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அடிபட்ட உங்கள் பேஷண்ட்டை நல்லபடியாக சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.